ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது திருத்தி எழுதப்பட்ட விதி எபிசோட் நம்பர் 19. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். வெளியில ஆட்கள் இருக்காங்க, அதனால நேரா போக முடியாது. இந்த வழி யூஸ் பண்ண வேண்டிதான். ஓ, நமக்கு கூடுதல் ஒரு போனஸ் கிடைச்சிருக்கு. இவனை வச்சு தான் நம்ம வெளியில போய் ஆகணும். எப்படியாச்சும் ஈய காப்பாத்தியே ஆகணும். எங்களை காப்பாற்ற வந்தவனே இப்படி நோயில படுத்துட்டான். கொஞ்சமாவது குடிடா. என்ன இவா குடிக்கவே மாட்டேன்றான். நமக்கு இதை எப்படி கொடுப்பா? குடிக்காம அடம் பிடிச்சிட்டு இருக்கும் போது லிப் டு லிப் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ஏனாமா அந்த மெத்தடை இப்போ யூஸ் பண்ணக்கூடாது? பண்ணலாமே. வைத்தியனுக்கே வைத்தியம் பார்க்க வேண்டிய நிலைமை. ம் ம், என்ன பண்ணுறாங்க? இன்னும் ஆகணும். ஐயோ, எப்போ முழிச்சாங்க? நான் நீ குடிக்க முடியாதுல்ல, அதான் கொடுக்க ட்ரை பண்ணேன். என்ன பண்ணுற? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு மருந்து கொடுக்க தான் ட்ரை பண்ணேன். இப்போ தான் நீ முழிச்சிட்டியே. நான் ஸ்பூன்லேயே கொடுக்குறேன். எங்க வாய தர. ஆ ஆ லைட்டா. ஆ எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நான் சீக்கிரமே போய் மருந்து கண்டுபிடிக்கணும். மருந்து கண்டுபிடிக்கணும் தான், ஆனால் உன் உடம்பு இப்போ சரியில்லை. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏய், யானை என்ன எதுக்கு தூக்கிட்டு வந்த? நான் யாருன்னு தெரியாம விளையாடுற? மரியாதையே இந்த கட்டுக்களை அவிழ்த்து விடு. நீங்க இந்த நாட்டோட கவர்னர்னு எனக்கு தெரியும். கவர்னரா? இவர் எதுக்கடி தூக்கிட்டு வந்த? இங்க நடக்கிற அநியாயத்தை பத்தி உங்களுக்கு தெரிய தேவையில்ல. என்ன அநியாயம்? முதல்ல என்னை அவிழ்த்து விடு. விடுறேன். என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை. நான் என்னோடய ஃப்ரெண்ட் ஈயை காப்பாற்றவும் இங்கே நடக்கிற தப்புக்களை உங்களுக்கு தெரியப்படுத்தவும் தான் இதை செஞ்சேன். இங்கே என்ன அப்படி தப்பு நடந்துட்டுருக்கு? நீ எதை பற்றி சொல்கிற? எனக்கு எதுவும் புரியலை. கொஞ்சம் புரிகிற மாதிரி விளக்கமாக சொல்லு. நீங்களே உங்கள் கண்ணால் போய் பாருங்கள். இங்கே இருக்கிற நோயெல்லாம் குணமாயிடுச்சுன்னு உங்களுக்கு மினிஸ்டர் மூ கண் துடைப்புக்கு ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காரு. ஆனால் இதுதான் உண்மை. இன்னும் நோய் சரியாகலை. அது சரி பண்ண தான் நாங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கோம். அதுக்கான மருந்துகளை இப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை டாக்டர் சூசியான் தான் கண்டுபிடிச்சாரு. அவரும் எங்களோட நண்பர். இது ஆமாம், நீங்கள் பார்க்குறதெல்லாம் உண்மை தான். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் போய். அப்படின்னா என்னையே அந்த 2 பேரும் ஏமாத்திட்டானுங்களா? விஷயமா கவர்மெண்ட்டில் ரிப்போர்ட் பண்ண போன என்னோடய ஃப்ரெண்டு ஈயை காணோம். அவன் என்ன ஆனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. என்னது ஈயா? இங்கே வந்து இப்போ தான் இந்த முதல் முறையாக இந்த பேரை நான் கேள்விப்படுறேன். என்னது ஈயை பற்றி எந்த தகவலும் தெரியாதா? அப்படின்னா நான் சொல்கிறது உண்மைதாம்மா. நோயிலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னு தான் நான் நினச்சேன். அப்படி தான் அந்த மினிஸ்டரும் சொன்னான். அவனுக்கு இருக்குது. என்ன ரொம்ப நேரமாக அந்த கவர்னரை காணோம். எங்கேயாவது தப்பு நடந்திருக்க போகுது. என்ன பண்ணுறது இப்போது? என்ன பண்ணுறது? வா, அவனை போய் தேடுவோம். சரி வாங்க. அதுக்கு அவசியமே இல்லை. கவர்னர், நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? ரொம்ப நேரமாக நீங்கள் காணோன்னு நாங்கள் பதறி போயிட்டோம். நான் சில ஏமாத்துக்காரங்களை பார்த்துட்டு வரேன். அது மூலமாக தான் எனக்கு சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. என்ன சொல்கிறீங்க கவர்னர்? உங்களுக்கு ஏதாவது அவங்க தீங்கு செஞ்சுட்டாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன். தேவையில்ல. தண்டனை கொடுக்க வேண்டியவங்க கண் முன்னாடி இருக்கும் போது யாரோ ஒருத்தருக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கணும்? என்ன சொல்கிறான்? அந்த டங் ரெஸ்டாரண்ட் பற்றி தான் பேசுகிறேன். நோயாளிங்களே இல்லைன்னு சொன்னீங்க. என்ன இதெல்லாம் என்கிட்ட இந்த மறைச்சலான்னு பார்த்தீங்களா? ஐயோ கவர்னர், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களை பற்றி யாரோ உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க. தப்பாக சொல்வாங்க. கண்ணால் பார்த்த சாட்சி நான் இருக்கேன். சாதாரண மக்களாக இருந்துக்கிட்டு அவங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனை கூட மக்களுக்கு சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கல. அந்த ஈன்றவன் எங்கே இருக்கான்? அச்சோ கவர்னர், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் சைடு எஃபெக்ட் வரும்னு டாக்டர் சொன்னதுனால தான் நாங்கள் அதை அப்ரூவல் பண்ணலை. அப்படியா? எந்த டாக்டர் சொன்னால் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் சைடு எஃபெக்ட் இருக்குன்னு? இப்போ நான் அவனை பார்க்கணும். நம்ம தப்பிக்கணும்னா வேறு வழியே இல்லை. மன்னிச்சிருங்க கவர்னர், இந்த பொறுப்பை நான் டெப்யூட்டி செக்ரட்டரிட்டு தான் கொடுத்துருந்தேன். அவர் இப்படி சொதப்புவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன இவன் என்ன மாட்டி விட்டுட்டான்? அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பு யார் செஞ்சிருந்தாலும் தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். தப்புக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும். அது என்னன்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. என்னை மன்னிச்சிரு செக்ரட்டரி. உன் ஃபேமிலி நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். என் ஃபேமிலியை மட்டும் எப்படியாச்சும் காப்பாற்றுங்க. ஃபைனலாக நோயிலிருந்து எல்லாரும் மீண்டுட்டாங்க. அப்புறம் என்ன, சீக்கிரம் ஓப்பன் பண்ணி விடுங்க. நம்ம சாதிச்சிட்டோம்.
என்னங்க? ஐயோ! அப்பா! வாங்க, வாங்க. நீங்க உண்மையிலுமே சாதனை பண்ணியிருக்கீங்க. இவ்ளோ பேரோட உயிர காப்பாத்திருக்கீங்க. நீங்க கிளம்புறதுக்கு வண்டி ரெடியா இருக்கு. ம். நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உண்மையிலுமே இந்த இளம் வயசுல இவ்ளோ பெரிய நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல தம்பி. நீங்க என்ன ரொம்ப புகழறீங்கன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ செஞ்ச வேலைக்கு தான் நான் உன்ன பாராட்டுனேன். உன்னோட அடக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக நான் குடுக்கக்கூடிய சின்ன பரிசு தொகை. இத வாங்கிக்கோ. உனக்கு பின்னாடி யூஸா இருக்கும். ஹாய்! எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டும். தேங்க் யூ சார். என்ன நீ குடும்பஸ்தன் ஆயிட்ட? இது கூட வாங்கி வைக்க தெரியல. இப்படியெல்லாம் இருந்தா குடும்பம் நடத்த முடியாது. புரிஞ்சுதா? இப்படியெல்லாம் உன்ன வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேனோ? ஷோ! எல்லாரும் பொண்டாட்டிக்கு அடக்கம் தானே! கவர்னர் நீங்க இவ்ளோ தூரம் சொல்லும்போது, அது எப்படி நான் வேண்டான்னு மறுக்க முடியும்? ஸோ, நான் இத எடுத்துக்கிறேன். அப்புறம் என்ன உள்ள கொண்டு போய் வைங்க. அ எனக்கு நீங்க எதுவுமே செய்யாம போறீங்களே! என் லைஃப்லயே நான் எவ்ளோ பெரிய இன்னசென்ட் தெரியுங்களா? என்னையே அவனுங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஸோ, நீங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த வேலைய செஞ்ச டெப்யூட்டி செக்ரட்டரிக்கு தகுந்த தண்டனை கிடைக்கிறதுக்கு நான் எல்லாவித ஏற்பாடும் செஞ்சுட்டேன். ம். நீங்க தொடர்ந்து இந்த மாரி நல்ல உதவிகள இந்த மக்களுக்கு செய்யணும். இப்ப நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் உங்க கிட்ட இருந்தெல்லாம் கிளம்புறேன். என்ன தூக்கிட்டு வந்து இவ்ளோ பெரிய விஷயத்த செஞ்ச சூப்பர் லேடி நீ தானே! உனக்கு ரொம்ப நன்றி. ம். சரி, ஆல் த பெஸ்ட். மாமா எவ்ளோ பெரிய வீரமான செயல் செஞ்சிருக்கேன். என்ன ஓடி வந்து ஹக் பண்ண மாட்டியா? ஹக் நான் உன்கிட்டயே இருக்கேன். ஏ தள்ளிப்போ, தள்ளிப்போ. ஆ, நான் ஆசையா வாங்கின கடை இப்படி என் கண்ணு முன்னாடியே நாசமா போயிடுச்சு. வேற என்ன பண்றது? வேற வழியே இல்லை. இது சேலுக்கு வச்சிட வேண்டியதுதான். ஏன் இப்படி பண்ணிட்டு வரீங்க? பின்ன என்னம்மா பண்றது? இதுக்கப்புறம் இங்க யார் வருவா சொல்லு? இது நோய் தாக்குறதுனால அன்லக்கி பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ வித்துடலான்னு இருக்கேன். இது விற்கிறதா இருந்தா இது நீங்க என்ன விலைக்கு கொடுப்பீங்க? ஆ? என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்குறா? ஆ 500 யோன் மட்டும்தான். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா யூபிங்? ராசி இல்லாத இந்த இடத்த போய் வாங்கணுன்ற? அவங்களுக்கு தான் ராசி இல்ல. நமக்கு இங்கே தானே சக்ஸஸ் கிடைச்சது. நீ சொல்றது சரிதான். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என்னால் ஆன காசு நானும் கொடுக்குறேன். ம். சரி, சரி. என்னால் முடிஞ்ச காசு நானும் கொடுக்குறேன். என்ன எல்லா பைபிளையும் ஒரே மாதிரி இருக்கு? நீ சரி, சரி பார்க்காதீங்க. நானும் கொடுக்குறேன். வேற என்ன பண்ணுறது? எல்லாரும் ஒன்றாயிட்டோம். சரி இந்த இடத்த நாமளே வாங்கிடலாம். ஐயா! நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க. எனக்கு ஜாலி, ஜாலி, ஜாலி. இனிமே இது தேவையில்ல. எல்லா முதலாளியும் உள்ள போங்க. வாங்க, வாங்க. உள்ள வாங்க. இனிமே இந்த இடம் உங்களுக்கு தான் சொந்தம். இதை இஷ்டப்படி நீங்க மாத்திக்கோங்க. என்ன பண்ற லுக்கிங்? கைய எடு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? இப்போ பாரு அந்த சர்ப்ரைஸை. இது என்னோட பழைய கடையோட போர்டு இல்லை. என்ன நடக்குது இங்க? நீ ஃபஸ்ட்டு உருவாக்குன பிஸ்னஸ் அதுதானே உனக்கு மீனிங் கொடுத்தது. அதனால தான் நாங்கள் இந்த கடைக்கும் இதையே வச்சுட்டோம். ஐயோ சுசியானா லவ் யூ ஸோ மச். ஆனாலும் இந்த பில்டிங்கோட பேர் டங்ஸ்டன் ரெஸ்டாரண்ட் தானே. நாம ஏன் ஸ்நாக் பேரன் வைக்கக்கூடாது? என்ன உனக்கு வேற பேரே கிடைக்கலையா? எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். உங்களுக்கு வேணா யோசிச்சது நீங்கள் சொல்லுங்கள். ஃப்ளேவர்ஸ் இவ சொல்கிறது கேட்டியா? நாம் ஏன் 24 ஹவர்ஸ் ஃப்ளேவர் பில்டிங்னு வைக்கக்கூடாது? இனிமே இது 24 ஃப்ளேவர் பில்டிங். சரிதான், நல்லா இருக்கு. இங்கே தான் அந்த நோய்க்கு மெடிசன் கண்டுபிடிச்சதுனால 24 ஃப்ளேவர்ன்றது அதுக்குமே பொருந்தும்ல. கண்டிப்பாக மக்கள் மத்தியில் இந்த பில்டிங் நல்ல வரவேற்பை பெறும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம். என்னால் இப்போ வரைக்கும் யூபிங் நோய்க்கான மருந்தை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. டே மகனே, என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ என்ன எஸ்பெஷலி பொண்ணுங்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற? எனக்கு தெரியும் நீ ஏன் அப்படி பண்ணுறன்னு. தெரியும்ல. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கீங்களா? சரி சரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல. உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் இந்த புக்கு எனக்கு கிடச்சிது. இது யூபிங் நோய்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நான் உன்னோட அம்மாவை தான் இழந்துட்டேன். என்னோட மருமகளை இழக்க நான் தயாராக இல்லை. இதனால் வரைக்கும் இதை சொன்னதே இல்லை. நீங்கள் எனக்காகவும் என்னோட வாழ்க்கைக்காகவும் இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல. டேய் பரவாயில்ல விடுற, அதெல்லாம் ஒரு விஷயமா? ஏய் மருமகளே, உன் புது பிஸ்னஸை நான் இப்போ தான் பார்க்குறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மாமனால் ஏதாவது வேலை ஆகுன்னா சொல்லு. அதாவது மாவு பேசுகிற வேலை. ஆ, சொல்லு. யோ தகப்பா, இப்போ தானே புகழ்ந்தேன். நீ கொஞ்சம் எழுந்திரிச்சு போறியா? ஆமாம்மாம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஆ, அதுக்கு தானே நான் இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறேன்? வா வா.
என்ன 2 பேரும் செட்டு சேர்ந்துட்டாங்க. எங்க கடையில இன்வெஸ்ட் பண்ணுங்க சார். உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நல்ல வாய்ப்பு விட்றாதீங்க. அப்படிதான் சொல்வேன். ஆ அப்படியா? சரி. இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அப்பனா சைன போடுங்க. ஏ அது பார்த்தா அவன மாரி இல்ல. யாரு? அங்க பாரு. எவ்வளோ பெருசா வச்சிருக்கானுங்க. யாரை பார்த்துட்டு இருக்கீங்க? அவனா? 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்தான். கொஞ்சம் மன வளர்ச்சி கம்மி. நல்லா வேலை செய்வான்னு சேர்த்தா இவனால் எங்களுக்கு தான் வேலை வந்து சேர்ந்துன்னு கிடக்குது. என்ன பண்ணுறது? உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஏன் இப்போ அந்த மேடம் அங்கே போயின்னு இருக்காங்க? அதெல்லாம் அப்படி தான். அவனுக்கான காசை நான் கொடுத்துட்றேன். அந்த ஆள் எனக்கு வேணும். இந்த வச்சுக்கோ. என்னது? சரி சரி சரி. கூட்டின்னு போங்க கூட்டின்னு போங்க. ஏய் இந்த பக்கம் திரும்பு. ஏன் நீங்கள் புது பிஸ்னஸ் ஆரம்பித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போலயே. விடக்கூடாதே மாஸ்டர். அந்த லேண்ட் அவங்க பிரதர் தேடுறதுக்கு ஆள் அமைச்சிருக்கலாம். இந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் ரொம்ப டீப்பாக இருக்கே. இப்படியே விடக்கூடாது. டேய் நம்ம முதலாளியை கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லைனா முதலாளியம்மா நம்மளை தொலைச்சிருவாங்க. சீக்கிரம் தின்றதை தின்னுட்டு நைட்டு ஃபுல்லாக தேடணும். அந்த ஃபோட்டோ கொஞ்சம் நான் பார்க்கலாமா? என்னங்க பாருங்க. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இவரை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். எங்கே பார்த்தீங்க? வாங்க நானே உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். ஓ சரிங்க சரிங்க. எல்லோரும் சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரம் வாங்க. எங்கேயா ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்க? எங்கேயா முதலாளி? தோ காமிக்கிறேன். அடப்பாவே. மாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே இவங்கள அவனை தேட விடாமல் நான் தடுத்துட்டேன். இதை பொடி. இது யோஷோடுது. நான் உன்னை அவனை கண்டுபிடிக்க சொன்னேன். ஏதாவது தகவல் கிடைச்சிதா? இல்லை மாஸ்டர். சரி இது செத்தவளை ஒருத்தவனை எரிச்சிட்டு இந்த பொருளை அவன் கூட போட்டுடு. போன அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது தகவல் கிடைச்சிதா? என்னோடய பிரதர் பற்றி ஏதாவது கிடைச்சிதா? அவனுக்கு என்ன ஆச்சுன்னு ஏதாவது சொல்லு. என்ன எந்த தகவலும் தெரியல. நீங்களா? முதலாளி தான் இருக்காங்க. கசின் என் அண்ணனை பற்றி எந்த தகவலும் கிடைக்கல. எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பக்கத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு பொணம் எரிஞ்சு கிடக்கிறதா தகவல் வந்திருக்கு. இது அந்த அடையாளத்தை எடுத்துகிட்டு வாங்க. இது என் அண்ணனுக்கு நான் கொடுத்தது. அப்படின்னா எங்கள் அண்ணன் இறந்துட்டானா? என்னை விட்டு போயிட்டானா? நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு எப்பயுமே நான் இருக்கேன். என் அண்ணன் சாவுக்கு காரணமாக நான் அவங்கள சும்மா விடக்கூடாது. கண்டிப்பாக நான் பழி வாங்குவேன். நீ கவலைப்படாத. உனக்கு நீதி கிடைச்சே ஆகும். நாங்கள் போன இடத்துல இவனை கண்டுபிடிச்சான். இவனுக்கு ஏதோ புத்தி குழம்பிடுச்சுன்னு அவன் சொன்னான். இங்கே உன் கை கொடு. வாயை காட்டு. இவனுக்கு சின்ன சின்ன காயங்கள் தான் பட்டிருக்கு. அலர்ஜி எதுவும் படலை. எங்களை உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் யாருன்னு தெரியறேனா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஐயோ எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்குது. எனக்கு சோறு வேணும். எனக்கு சோறு வேணும். இந்தா இவன் வந்திருக்கிறது லேன் கிட்ட சொல்லு. இல்லை நம்மளே வச்சுக்கலாமே. இவனை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? அதில் டார்லிங் க்யூட்டாக இருக்கல இப்போ. அதான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு இவனுக்கு லேண்ட் தான் கரெக்டு. மரியாதையோ எட்ட போய் போடுறா. முடியாது. நான் உங்க கூட தான் படுப்பேன். உனக்கு வீடு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு ஹோட்டலில் படுக்கிற? முதல்ல உரசாத காலை எடுடா. லேக்கிங் இங்கே தானே இருக்கா? சொன்னேன் என் அப்பா சாவுக்கும் அண்ணன் சாவுக்கும் எனக்கான நீதியை நானே வாங்கிக்கிறேன். உங்களை இப்படியே விட்டு போக எனக்கு மனசு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி பில்டிங்கை கொளுத்தியாச்சு மேடம். கிளம்புங்க. அப்பா அண்ணா, நான் உங்கள் சாவுக்கு பழி வாங்கிட்டேன். நெருப்பு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நெருப்பு பிடிக்கிறது கூட தெரியாம. என்னது நெருப்பா? இங்கே பாரு, பில்டிங் முழுக்க நெருப்பு பிடிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? கதவு வழியாக போக முடியாது. ஜன்னல் வழியாக தான் போயாகணும். 2 பேரா இங்கேருந்து கீழே குதிக்கணும். என்னடா சொல்லிட்டு இருக்க? வா. நாம் 2 பேரும் தான் இப்போ. நீ தயாராக இருக்கியா? ஐயோ நெருப்பு 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 எனக்கு காப்பாத்துங்க. முதல்ல இவளை கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அதெல்லாம் முடியாது. நீ மறுபடியும் வரமாட்ட. முதல்ல என்ன கூப்பிட்டு போ. சரி நீ அவனையே கூப்பிட்டு போ.
சொல்லு யுபி. நான் உனக்கு இருக்கிற ஒரே ஒரு அண்ணன் தானே. அப்பாக்கு அப்புறம் நான் தானே குடும்பத்தில் ஆம்பளைன்னு இருக்கேன். அதனால நீ என்னைய முதல்ல கூப்பிட்டு போ. வா வா நம்ம போகலாம். வா போகலாம். ஏ என்ன பண்ணுற நீ? ஏன் என்ன மேலேருந்து கீழே குதிக்கல? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யார் அது? அங்கே நிற்கிறது யாரு? ஐயோ பார்த்துட்டாங்க. நில்றா. ஹேய் நில்லு. ஏய் லிக்கிங், நீ எங்கே போகிற? இரு இதோ வந்துடுறேன். ஏய் நில்லுடா, நில்லு. ஆ ஆமா. ஐயோ அதி மேலேருந்து குதிக்கிறாங்க. தப்பிச்சிடுறா. யார் இந்த பில்டிங்க்கு நெருப்பு வச்சிருப்பா? இது பண்ணது யாரா இருக்கும்? இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம கிளம்பிட வேண்டியதான். எங்கே நைஸாக கழண்டிட்டு போகலான்னு நினைக்கிற? மரியாதையை நில்லுடா. உண்மையை சொல்லு. நீ தானே இந்த பில்டிங்க்கு ஃபயர் வச்ச? நீ தானே? சத்தியமா நான் இல்லை. அப்போ நீ பைத்தியம் இல்லையா? நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை. என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் பொய் சொன்னேன். யார்கிட்டருந்து காப்பாற்றணுன்னு? நீ யாருக்கு பயந்து ஓடிட்டுருக்க? அந்த மூக்கிட்ட இருந்து தான். எல்லா தப்பும் அவன் தான் செஞ்சான். என்னது? என்னோட அப்பாவை பத்தாதுக்கு அந்த ஷயாவோ, இது எல்லாத்தையும் கொண்டது அவன் தான். அது மட்டும் இல்லாமல் ஷயாவை கொல்றதுக்கு தான் என்னை அமிச்சான். வேறு வழியே இல்லாமல் நானும் போனேன். ஆனால் அவன் என்னால் சாகலை, அவனால தான் செத்தா. இந்த விஷயம் தெரிஞ்சு என்னை கொல்றதுக்கு அவன் முயற்சி செஞ்சானா நான் தப்பிச்சு ஓடி போயிட்டேன். உங்கள் கடையில் வேலை பார்த்தோன்னு அவன் கூட்டாளி தான். உண்மையை சொல்லு. உன்னை யார் அமிச்சது சொல்லு. மிஸ் எக்ஸேலன் தான் அமிச்சாங்க. என்னது? என் தங்கச்சியா? உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமலே அவள் மூக்கூட இருக்கிறா. மூக்கூட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு ஆபத்து. முதல்ல அவளை அந்த இடத்துல இருந்து நம்ம கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு அவளை முதல்ல தூக்கணும். இவ்வளோ கொடுமைக்காரியாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல லேன். நீ ஏன் இந்த மாதிரியெல்லாம் செஞ்ச? உனக்கு எங்ககிட்ட என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்னோட அப்பாவையும் எனக்கு இருந்த ஒரே சொந்தத்தையும் நீங்கள் தான் கொன்னீங்க. அதை என் கண்ணால் பார்த்தோ உங்களை பழிவாங்களா எப்படி? நாங்கள் கொன்னன்னு நினச்சது இவனை தானே? அண்ணா, இங்கே நடந்த எல்லாத்துக்கும் காரணம் மூதாளன். இல்லை, நீ பொய் சொல்கிற. நான் எதுக்கு உன்கிட்ட பொய் சொல்லும்? கண்மூடித்தனமாக இதுக்கப்புறம் அவனை நம்புறத நிறுத்து. தயவு செஞ்சு இந்த மாதிரி முட்டாள் காரியத்தை செய்யாத. நாங்கள் சொன்னாதான் உனக்கு உண்மை புரியாது. உன் அண்ணன் சொல்லும் போதுமா நீ அவனை நம்ப மாட்ட? இவளுக்கு இப்படி சொன்னால் புரியாது. இவளுக்கு புரிய வேண்டிய விதத்தில் நம்ம புரிய வைக்கணும். எங்கே கிளம்பிட்ட? அண்ணன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. நான் அவனை போய் பார்க்க போகிறேன். அவன் உயிரோடு இருக்கானா? அவன் இன்னும் சாகலையா? இல்லை கசின், அவன் உயிரோடு இருக்கான். இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் வந்துருன்னு எனக்கு தகவல் சொல்லி அமிச்சான். இப்போ நான் அவனை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். சரி, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளே மட்டும் இருக்கட்டும். சூசியானுக்கு இந்த விஷயம் போகக்கூடாது. சரி கசின், எனக்கு மணியாச்சு, நான் வரேன். இன்னும் உயிரோடு தான் இருக்கானா? ரொம்ப தப்பாச்சே. இது எனக்கு ரொம்ப ஆபத்து. நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். அப்புறம் ஒரு கைண்ட்லி ரிக்வெஸ்ட், எனக்கு ஸ்லோ மோஷன்ஸ் வீடியோஸ் பார்க்க பிடிக்கும். ஸோ அதை நான் எடிட் பண்ணி இன்னொரு சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலோட லிங்க்கையும் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. கீப் ஸ்மைலிங்.